அம்மாவின் கைவண்ணம் எபிசோட் 12. இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். வாங்க டியூஸ்டே என்ன மெனுன்னு பார்க்கலாம். வடை காரக்குழம்பு. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது யோசிப்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீடியோ. வாங்க குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, வெந்தயம், ஆனியன், கறிவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் நிறையவே பூண்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் குக் ஆகிறதுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டோன்னா ஆனியன் நல்லாவே ப்ரௌனிஷ் ஆகிடும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி குக் ஆகிறதுக்கு அகெயின் 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயாக விட்டோன்னா சூப்பராகவே குக் ஆகிடும். அதில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் வீட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நல்லாவே பபிள்ஸ் வரும். இப்போ நம்ம அதில் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காவை மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி அதோட பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லாவே இது அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு குக் ஆகட்டும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணால் நம்மளோட ஆஃப் தி டிஷ் ரெடி. இப்போது இந்த குழம்புக்கு மெயினான ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எப்போவுமே நீங்கள் பண்ணுற மாதிரி கடலப்பருப்பு வடை, அதுக்கு தேவையானது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதை தட்டி போட்டோன்னா சூப்பரான வடை ரெடி. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை காரக்குழம்புல ஆட் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான வடை காரக்குழம்பு ரெடி. இது கூட வத்தலை பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணால் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நானுமே சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து வரும்போதே வாட்டர்மெலன் ஜூஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நான் போயிட்டு என்னோடய ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.